பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். என்கரேஜ் பை ஹோலி ஸ்பிரிட் இந்த சீரியஸ்க்கு நான் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். ஆவியானவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோட லூக்கா புஸ்தகம் 12வது அதிகாரம் 12வது வசனம். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்தில் உங்களுக்கு போதிப்பார் என்றார். ஆமீன். சீஷர்கள் பயந்து நாங்கள் என்ன பேசுவோம், எப்படி போய் மற்ற ஜனங்கள் கிட்ட நாங்கள் என்னத்தை சொல்லுவோம் தெரியாதுங்கச்சு. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ல, நீங்கள் என்ன பேசணுமோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பேச வேண்டியது இருக்கோ அது ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார்னு. இப்பயும் நீங்கள் கலங்கிக்கிட்டு இருக்கீங்களா? உங்கள் ஆஃபீஸ் வேலை, இல்லை நீங்கள் படிக்கிற இடம், உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கை, இல்லை உங்களை துன்புறுத்துறவங்க, இல்லை உங்களை பின்தொடர்ந்து வருவாங்க, உங்கள் சத்ரு, இல்லை உங்களை ஏமாற்றி மோசம் பண்ண இடத்துல நான் போய் எப்படி பேசுவேன், என்னோட வார்த்தையில யாரும் கேட்க மாட்டாங்களே அப்படிங்கறச்சு. இல்லை நீங்கள் சத்தியத்தை சொல்லணும், சுவிசேஷத்தை சொல்லணும், நான் சொல்றச்சே ஜனங்கள் என்ன அடிப்பாங்களோ பயமா இருக்குங்கிற அது பயமா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆவியானவர் நீங்க பேச வேண்டியதை என்னன்னு உங்க வாயில அவர் வார்த்தையை போட்டு உங்களுக்கு போதித்து நடத்துவாராம். பேச வேண்டியது அவர் பேசுவாராம். ஆமீன். ஸோ நான் பேசக்கூடாது ஏசப்பா, என்னை மறைத்து ஆவியானவர் நீங்க வெளிப்படுங்க நீங்க கேட்கறச்சு. அப்ப நீங்க இல்லை, உங்களுக்குள்ள இந்த ஆவியானவர் கிரியை செய்யறச்சு. கர்த்தருடைய ஆவியானவருக்கு முன்பாக எதிர்த்து நிற்க யாராலையும் கூடாது இல்லையா? அப்போ கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானோட வார்த்தை அங்க வரச்சே அதை கேட்கறவங்களுக்குள்ள அங்க கிரியை செய்யப்படும். பேதுரு முதல்ல பின்மாறி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மறுதளித்து போனவர் தான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் மேல வந்து அபிஷேகம் கொடுத்த உடனே அதே பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்றச்சே 3000 பேர்களுக்கு ரட்சிக்கப்பட்டாங்க ஒரே நேரத்துல. அப்போ ஆவியானவர் நம்ம மேல வந்து இறங்கடிச்சு நம்ம பேச வேண்டியது என்னன்னு அவர் உணர்த்தடிச்சு, அவருடைய வார்த்தையை நம்ம பேசுறச்சு. அப்ப கேட்கறவங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். அந்த வார்த்தை அங்க கிரியை செய்யும். ஆமீன். நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, ஒரு விசை தகப்பனே எங்களுக்குள்ள இறங்கி வரும்படியாக கேட்டுக்கொண்டு தேவ ஜனங்கள் எந்த விஷயத்துல பயந்து கொண்டு நாங்கள் எப்படி சொல்லுவோம், சுவிசேஷம் எப்படி சொல்லுவோம், இல்ல தேவனை பத்தி சத்தியத்தை எப்படி சொல்லுவோம் பயந்து கொண்டு இருக்கலாம், இல்ல பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள் எதுவாக வேண்டாம இருக்கலாம் தகப்பனே. அந்த இடத்துல ஆவியானவரே பேச வேண்டியது என்ன என்று நீர் அவர்களுக்குள்ள அந்த வார்த்தையை போட்டு பேசும்படியாக அந்த காரியத்தை வாய்க்க செய்யும்படியாக ஜபிக்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தினால ஜபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன். பேசுறதுக்கு பயப்படாதீங்க, ஆனா ஆவியானோட துணையை நாடுங்க. என்ன பேசணும்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா ஏற்ற நேரத்துல ஏற்ற வார்த்தையை கொடுத்து ஆவியானவங்களை பேச வைப்பார். தேவநாமம் மகிமைப்படும். God bless you.